ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பச்சை தண்ணி. இன்னைக்கு நாங்கள் மையங்கனையில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். என்னடா மையங்கனையில் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமா யோசிக்கலாம். நாங்கள் அப்படி தான் யோசிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால நாங்கள் ஹெல்மெட் போட்டுருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போகிறோம், எப்படி அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுல பாதை வந்தீங்கன்னா ஒரு கட்டணம் கட்டியிருக்காங்க. அது கீழே ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. அது கீழே சரியான பள்ளமா இருக்குது. இதில் நாங்க நடந்து போகணும். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இதுல நடக்கணும் கேள்விப்பட்டு தொடர்ந்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் நடக்கிறோம். எங்களை பாத்தீங்கன்னா இங்கேயும் மிளகு தோட்டங்கள் தான் ஏராளமாக இருக்குது. வாழை மரம் நிக்குது. பட் இஞ்சால சைட்ல பெரிய காடு. இப்போ நாங்கள் தொடர்ச்சி நீட்டுக்கு போய் பார்ப்போம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குண்டு. இதுல பாத்தீங்கன்னா கீழுக்கு வீடுகள் எல்லாம் இருக்குது. மேலுக்கு காடு. ரத்னால இப்போ நாங்கள் பார்க்க வந்திருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ். ரத்னால இது வந்து கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதாவது மையங்கனை டவுன்ல இருந்து கொஞ்சம் கிட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர்ல இருக்கு. இதுல இறங்கினோட உள்ள வந்து திருப்பி உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வேண்டியிருக்கு. இப்படி உங்களால நடக்கக்கூடிய ஆக்கள் 7 மணி மையங்கனை ரோட்டால நீங்கள் கண்டில இருந்து மையங்கனை வரைக்குள்ள மையங்கனில இருந்து இங்க தம்புள்ள போற ரோட்ல இந்த ரத்னால இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு போகலாம். மறக்காம கட்டாயம் வந்து பாருங்க எப்படி இடங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தூரம் நடந்து வந்துட்டோம். ஆனால் இப்போ யாருமே எங்களுக்கு பின்னால் வந்த மாதிரி தெரியல. அங்கே இப்போ வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு வந்த மாதிரி தெரியல. இப்போ நாங்கள் தான் போயிட்டு இருக்க போல இருக்குது. சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அது போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகிற மாதிரி தெரியல. வாங்க இப்படியே இந்த காட்டுல இந்த வாய்க்கால் ஓரத்தில் இப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உனக்கு போட்டில் பார்த்தோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் நல்ல அழகான வாட்டர் ஃபால்ஸாக இருந்தது. அது நினைக்கிறேன் தண்ணி கூடுதலாக தண்ணி வர டைம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க போல. ஆனால் இன்றைக்கி இப்போ மழை கொஞ்சம் குறைவு தானே. இன்றைக்கி தண்ணிகள் குறைவாக இருக்கலாம். வாங்க போய் பார்ப்போம் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குண்டு. ஓகே, இப்போ ஒரு படிக்கட்டு ஒன்று வருது. இந்த படிக்கட்டால் ஏறி இறங்கணும். இது பாதுகாப்பு இல்லை இந்த படிக்கட்டு. பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 20-25 அடி பள்ளம் இருக்குது. இங்கால தண்ணி. இதை நாங்கள் பொறுமையாக நடந்து வந்து கடந்து இதால இறங்கணும். இறங்கினா அவங்க நிற்க சொல்லுங்க. இறங்கினா இதுல பாத்தீங்கன்னா ஒரு கல் ஒன்று இருக்குது. அதுக்கு சின்ன படி ஒன்று கிட்டத்தட்ட 1 அடி அகலத்துல ஒரு படி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அந்த படியிலையும் நாங்க பொறுமையா தான் ஏறணும். ஏறினா இங்க ஒரு பாறை. அந்த பாறையிலையும் சின்ன படிதான் கட்டி வச்சிருக்காங்க. இது கீழே கல்லால் அப்படி இறங்கலாம். வெளியிலோ அதுக்கு எப்படிதான் இப்ப இதுல ஏறேன்டா. உங்களோட அனுபவங்களை பற்றி சொல்லுங்க. இந்த பாலத்துல பயந்து பயந்து வந்தவர் இவர் தான். உங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்லுங்க. இடம் சோமதே சரி, இப்போ எவ்வளவு தூரம் நடந்திருப்போம்? இந்த கட்டிலேயே நடக்கணுமா சார்?
சரி சரி நேரா நடவுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி ஒரு சின்ன மெல்லிய கட்டலா நடக்கணும். கீழே ஒரு 6 அடி பள்ளம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் நாங்க கிட்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை பாத்தீங்கன்னா தூரத்தில் தெரியுது அந்த வாட்டர் ஃபால்ஸ். இருந்து பார்க்க நல்லா தான் இருக்கு. இப்போ நாங்க இன்னும் கிட்ட போறோம். இப்போ நான் நினைக்கிறேன் இந்த இப்போ இங்க இருந்து பாக்குறதே கிட்டத்தட்ட 1/2 வருஷம் தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் 1/2 வருஷம் தூரம் நாங்க மேல போக வேண்டி இருக்குது. தொடர்ந்து பார்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இதுல கீழுக்கு வந்து அதுல சின்ன குடில் தெரியுதா? அந்த மர இடைவெளிக்கு பாத்தீங்கன்னா சின்ன குடில் தெரியுது. அங்க அளவில் வெள்ளாம செஞ்சிருக்காங்க. அப்ப இங்க மிச்ச தூரத்துக்கு பிறகு ஒரு மனித செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் போக வேண்டி இருக்குது. வாங்க போவோம். ஓ இதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க போல. கல் மணல் சல்லி எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் இறங்கி தான் விடணும். சரி பின்னுக்குவாங்க. சரி இப்ப நாங்க போவோம். சரி போங்க சார். இந்த படியில் ஏறிதான் போகணும். ஓகே கிட்ட வந்துட்டோம்னு சொல்றாங்க. செஞ்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸில் அந்த பார்க்கறதுக்கு எடுத்து வந்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி பாயுது. இதான் வாட்டர் ஃபால்ஸ். குறுக்க இருந்த கம்பிய மறந்துட்டு வேண்ட மாதிரி. இதான் அந்த ரத்னா இல்ல வாட்டர் ஃபால்ஸ். இதுல பாத்தீங்கன்னா மேல இருந்த தண்ணி வந்து அப்படியே கீழே வந்து இதுல ஒரு கட்டணு கட்டிருக்காங்க. இந்த கட்டுல வடிஞ்சு அப்படியே கீழே தண்ணி பாத்தீங்கன்னா இந்த கட்டால வடிஞ்சு வர தண்ணி அப்படியே கீழே போயிட்டு இருக்குது. இப்படியே இங்க வரைக்கும் போகுது தண்ணி கீழே. உண்மையாவே வெயில் இல்லை, மழை லைட்டா தூரிட்டு இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட், செம்மையா இருக்குது. இது மையங்கள்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். இது பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. அது தூரத்துல பாத்தீங்கன்னா அதான் வாட்டர் ஃபால்ஸ். அங்க இருந்துதான் நாங்க கிட்ட போயிடலாம் நினைக்கிறேன். இது வரைக்கும் தான் நாங்க வரக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல கட்டு கட்டியிருக்காங்க. அப்படியே தண்ணி அப்படியே கீழே விழுந்து ஓடிட்டு இருக்குது. அங்க இருந்து வர தண்ணி இப்படியே வடிஞ்சு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸை பாத்தீங்கன்னா இப்படியே 2 பக்கத்தாலையும் கீழே ஓடி போகுது. அங்கேயும் கீழே போய் சேருது. அதே மாதிரி இந்த பக்கத்தால வர தண்ணியும் ஓடி வந்து அப்படியே கீழுக்கு போய் சேர்ந்து அங்கே கீழே ஓடி போகுது. கீழே போய் பார்ப்போம் நாங்க. இங்கே பாத்தீங்கன்னா கீழுக்கும் நல்ல பாதுகாப்பு மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மையங்கனிலிருந்து தம்புள்ள போற பாதையில தம்புள்ள போறனால இது
பக்கம் அந்த பாறையில ஒரு பாலம் ஒன்று கொச்சிக்கு வரும். அந்த பாலத்தால் உள்ளுக்குள்ள போனோம் என்றால் அந்த ரத்னா இல்லைன்ற வாட்டர் ஃபால்ஸ் வரும். நாங்கள் பார்த்து வந்திருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய். பாய் சொல்லுங்க. பாய்.